ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணி டவுன் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதை பற்றி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா ஏன் இவ்வளோ வன்மத்தை கக்குறாங்க, பார்வதி டீம் இருக்கிறதுனாலயா இல்லை என்னன்னு தெரில. இப்போ வந்து கனி சபரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இந்த சைடே பார்க்கவே மாட்டுது. ஃபுல்லாக ஒரே சைடில் பார்த்து தீர்ப்புலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்பான்சர் டாஸ்கில் கூட இந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டது அப்படிங்கிறது கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 2 டாபிக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் வந்து நடைபெற்றது. அதில் நம்ம திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிக் பாஸ் வந்து ஐஸ் வைக்கிறேன் அப்படின்ற பேரில் அவருக்கு பிரியாணி கொடுக்குறது என்ன, அந்த இது கொடுக்குறது என்ன, பயங்கரமாக வந்து கவர் பண்ணி திவுன்னு வந்து கூப்பிட்டுருக்கார் பிக் பாஸ். சரியா? அது ஒரு பக்கம் ஓகே. அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுல மேட்டர் கிடையாது. பட் இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு பஞ்சாயத்து. என்னன்னா இந்த அம்மா வந்து இந்த சைடில் டீம் பார்க்கவே இல்லை. பார்வதி விக்ரம் அரோரா சிங்லர் டீமை பார்க்கவே இல்லை. ஆதிரையெல்லாம் இந்த சைடே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுக்குறாங்க. சபரி கனி எல்லாம் இருக்காங்களா, இந்த சைடே பார்த்து 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 அவளுடைய தீர்ப்புகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கா. 4 ஆன்சர் கிட்ட இவங்க தான் பசர் அடித்தாங்க. சபரி டீம் அடிக்கலை, விக்ரம் டீம் தான் அடித்தாங்க. அதாவது பார்வதி இருக்க டீமு. இந்த அம்மா வந்து ஃபுல்லாக அங்கேயே வந்து பயஸ்டாக இருந்து அங்கே வந்து சண்டை போட்டு வர்றப்ப அமித் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த கேடுகட்டத்தனம் திவ்யா ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. ஒரு பக்கம் வந்து விக்ரம்லாம் அவங்களுக்கு பிடிக்காது இருந்தாரா இல்லை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திவ்யாவுடைய ஒரு கேடுகட்ட கேம் இங்கே வந்து ஓப்பன் அப் ஆகுது பார்த்தீங்களா. அதாவது ஒரு பயஸ்டாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக பண்ணாமல், பயஸ்டாக இல்லை நேர்மையாக பண்ணாமல் பயஸ்டாக வந்து 2 பக்கமும் வந்து நான் வந்து ஒரு பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஒரு சார்ந்து அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அது திவ்யா வந்து ஹேஸ் டு சேஞ்ச் அப்படிங்கிறத இந்த ஒரு ரீசன். அவங்களோட நல்லா ஃபன் சைடு இருக்குது, கேம் வைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ஃபேக்னஸ் அந்த கேமில் வந்து சில தில்லுமுள்ளு பண்ணுறதெல்லாம் வந்து திவ்யா பண்ணுறது அப்படிங்கிறது நிஜமாகவே காண்டாகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவங்க கேம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது வந்து ஆதிரை கிழிச்சு எடுக்குது வந்து நீங்கள் நேர்மையாக இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதால் பேசவே முடியல. பேசி அமித் மேலே பலியை போட்டு வினோத் மேலே பலியை போட்டு ஓடிடுச்சு அது பாட்டு. ஏன்னா உண்மை கிடையாது. ஸோ விக்ரம் வந்து பாராட்டுறான், ஆதிரை சூப்பராக கேட்ட அப்படின்ட்டு. ஏன்னா அது காம்படிட்டிவ் ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த சின்ன இஷ்யூ தான் அது. அது போயிட்டு இருந்துச்சு உள்ள. அதுக்கடுத்து பார்வதி வழக்கம் போல் அழுகையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நான் வெளியே போகிறேன், ரொம்ப டஃப்பாக இருக்குங்க பேலன்ஸ் பண்ணுறது, ஃபீலிங் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை வந்து நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால் மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டைவர்ட் ஆகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி இரு நீ பேசாமல் இரு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கமல் கையெல்லாம் பிடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், நீ கேம் மட்டும் ஆடு, நல்லா தானே ஆடிட்டு இருக்கு, நீ ஃபுல்லாக செம்மையாக ஆடணும்ல, அப்புறம் அதை மட்டும் யோசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே போடா போட்டுட்டு அடுத்து வெளியே கூப்பிட்டு போகிறான். வெளியே கூப்பிட்டு போய் உட்கார வச்சா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. திருப்பி வேதாளம் முழுங்கமலை ஏறின மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அம்மா வந்துடுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அம்மா வந்தால் என்ன, இப்போ என்ன நீ நம்ம உண்மையாக தானே பண்ணியிருக்கோம், நம்ம லவ் பண்ணுறது தானே, என்ன பிரச்சனை, வந்தால் பேச போகிறோம், இல்லைடா உனக்கு தெரியல அவங்கள பற்றி பயங்கரமாக பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்கடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா, இந்த மாதிரி பண்ணும்போது இங்கே பாரு நம்ம வந்து நல்ல விஷயம் தான் பண்ணிடுறோம், நம்ம எதுவும் கெட்டது பண்ணல, அது வெளியே வந்து எப்படி போனாலும் உனக்கு என்ன பிரச்சனை, எப்படினாலும் போகட்டும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் 2 பேரும், அப்புறம் எதுக்கு நீ போட்டு அன்வான்டாக வந்து குழப்பிட்டு இருக்க, என்னோட இல்லை அவனுக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு ஒரு சிந்தனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வருது, திடீர்னு லூப் ஆகுது, திடீர்னு திரும்புது, திருப்பியும் வந்து யோசிக்கணும், கேம் நான் வந்து உட்காந்தா கூட திருப்பி அதே மாதிரி கொண்டு போயிட்டு இவங்க வீட்டில் என்ன நினைக்க போகிறாங்க, இந்த மாதிரி 2 பேரும் கூடயே சுற்றிட்டு இருக்கோமே, 2 பேரும் எமோஷனாக வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப வெளியே எப்படி போகும் அப்படிங்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏய் எனக்கு அது புரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன், நீ திருப்பி இதே தான் கேட்டுட்டு இருக்க, அது அவங்க வரப்போகிறாங்க உங்கள் வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா என்னாலும் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், சரியா, நம்ம என்ன தப்பு பண்ணோம், லவ் பண்ணுறது ஒரு இதுவா, சும்மா தானே பேசிகிட்டு இருக்கோம், அதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி என்ன சொல்லும்போது, இல்லைடா அதுவே எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, ஸோ அது வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அதாவது ஒரு லவ்ங்கிறப்ப தேவையில்லாத ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கஷ்டமாயிரும், இல்லை வந்து எனக்கு ரொம்ப அது ஃபீலிங்காக இருக்குது, திருப்பி அது யோசனையாக வந்துகிட்டே இருக்குன்னொடனே சரி விடு அடுத்த வாரம் எப்படின்னு தெரிஞ்சிடும், கொஞ்சம் கேமை கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஆதிரை வந்துட்டு என்ன வீக் டே அழுகையா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்வதி வீக் டே ஆனால் கொஞ்சம் அம்பி மூமெண்ட் வரும் எப்பயுமே பார்வதிக்கு. ஸோ அது வந்துருச்சான்னு கேட்குறப்ப ஏமா அதெல்லாம் இல்லை,
எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நீ தான் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன் என்ன அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ திருப்பியும் நான் வெளியே போகணும், எனக்கு வந்து இந்த வீடு செட் ஆகலைன்ற மாதிரிலாம் பார்வதி வந்து பேசுகிறது அப்படிங்கிறது வந்து இந்த கேமுக்கு அவங்க பண்ணுற ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி தெரியல. ஸோ சாண்ட்ராவோட கேம் அப் ஆகுது, பார்வதியோட கேம் டவுன் ஆகுது அப்படிங்கிறது கிளியராக நம்மளால் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுது. ஸோ இப்படியே போனால் பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள்? மீண்டும் சந்திப்போம்.